கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுதலையாக்குவாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த 11வது மாதம் கர்த்தர் நம்மை முழுமையாக நடத்தி வர கிருபை செய்ததுக்காக நம் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பானவர்களே, இந்த இரவு வேளையில் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி நீங்க இருக்கிற எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, நான் உன்னை விடுவிப்பேன். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவியானவர் நம்மை விடுதலையாக்க வல்லவர் என்பதை உணர்ந்து கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வைக்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு மகனே, மகளே, எந்த காரியத்தில் நீ வைக்கப்பட்டிருக்கலாம், அன்னைக்குனால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவனால நீங்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களை கை தூக்கி எடுக்கும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. ஒருவேளை நீங்க சூழ்நிலைகளில் தகவறி போடி விழுந்து கிடக்கலாம். கர்த்தர் நிறைவேளையில உங்களை தூக்கி எடுக்க போகிறார். என் கூட சேர்ந்து நேரம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாம். ஹல்லேலூயா. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், முகம் வைக்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. ரம் தடரம் தடரம் தடரம். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள், கைத்தட்டி முகம் வைக்கப்பட்டு போவதில்லை, ஏமாற்றம் அடைவதில்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். நல்ல கையை தட்டி தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். ஓஹோ, அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதியை பிடித்துக் கொள்வோம். சொல்லாமே, அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி. கரங்களை தட்டியவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம் அசைப்பதில்லை. என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம் அசைப்பதில்லை. அஞ்சாமை செல்வோம், பஞ்சகரை வெல்வோம், கை தட்டி அரணாக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாருங்க என் நேசரே வயல்களுக்கு உதரம் தடமாறுங்கள், என் நேசரே வயல்களுக்கு அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியா கொடுப்பேன். உமக்கு கனியா கொடுப்பேன். நேசத்தால் சோகமானே, பாசத்தால் விழுந்து போனே, நேசத்தால் சோகமானே, பாசத்தால் விழுந்து போனே. அன்பு கடலிலே மூழ்கி மூழ்கி ஆடி பாடி மகிழ்வே, அன்பு கடலிலே. ஆமென். ஆபத்தினாலே
கரங்களை தட்டி இந்த 11 மாதங்கள் சொல்லுங்க. வாழ்நாளை எல்லாம் கூட வந்தாரே அதற்கு நன்றி சொல்வோம். சொல்லாமே வாழ்நாளை எல்லாம் கூடவே அப்பா தகப்பனே நன்றி நன்றி. கரங்களை தட்டி துயரிக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே துயரிக்கும் மருத்துவரே என் நலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா. சொல்லுங்க. நலனெல்லாம் நீதானையா. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் உதரம் தரம் ஆராதனை உதரம் தரனே தனரா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாரும் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எல்லா குலங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் நதியாய் பாயணும். எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாய் இருக்கிற பொல்லாத வல்லமைகளையும் யுத்தத்தின் ஆவிகளையும் என் ஆண்டவரே இப்பொழுது அவைகளை முறியடிக்கிற அக்கினி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே கடந்து வருவதாக உங்க பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. இந்த ஜெப நேரத்துல தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கிற ரேகா என்கின்ற ஒரு மகளுக்கு விரோதமாய் இருக்கிற சில போராட்டங்களை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். என்ன போராட்டம் தெரியுமா? உனக்கும் உன் கணவனுக்கும் விரோதமாய் இருக்கிற ஒரு சண்டையின் ஆவிய கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டுக்குள்ளே இறங்குறாரு. நீ பயப்படாத. உன்னை வெளியேற்ற வந்த வல்லமைய, உன்னை புறக்கணிக்க வந்த சில சத்துருவின் கிரிகளை கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற. இப்பொழுது தடம் பிறந்து வெளியேறி போவாயாக போவாயாக எரியட்டும். உங்க நாமத்துல எந்த குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற சில பதிவிடங்களை சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு அற்புதத்தின் கரம் இறங்கட்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல அற்புதம் நடப்பதாக. ரம்மா 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 சிம்மி கிமி கபா 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 ஓ ரம்மா கியா ரம்மா ஷம்மரியா. தேவரே அவைகளை உடைத்து போடுவீராக. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வல்லமை இறங்க. அற்புதம் செய்யுங்க. அதிசயத்தை காண பண்ணும். சமாதானத்தை உண்டாகும். நல்ல பிதாவே ஆமென். இது உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை.
தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஒரு ஆவி இருந்தது. விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் அவன் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஒரு விஷயம் இல்ல, ஒரு காரியம் இல்ல, ஒருத்தருக்குள்ள ஒரு நன்மைகள் உண்டாக்குற சில குவாலிபிகேஷன், சிலருடைய அந்த தகுதி சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற சில நபருக்குள்ள வருகிற சில போராட்டங்களை குறித்து நான் பேசுகிறேன். இந்த நாளிலே உனக்கு விரோதமா குற்றப்படுத்துகிற ஆவியை உடைக்கும் அபிஷேகம். பாஸ்டர், எனக்கு புரியல, எனக்கு காரணமே தெரியல, எனக்கு வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில திடீர்னு என்னை கூப்பிட்டு எம்டி நீங்க அந்த வேலைக்கு சரியில்லைன்னு சொல்லி என்னை வேலை விட்டு அனுப்பிட்டாங்க. காரணமே தெரியல, திடீரென்று நான் கீழே விழுந்து போயிட்டேன். இப்ப தானியேல் மேல ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த விசேஷித்த ஆவி என்னன்னா, பரிசுத்தம் உள்ள ஒரு ஆவி, மற்ற அந்நியனோடு சேராத ஒரு ஆவி. இரண்டாவது, மாம்சத்தை புசிக்காத ஒரு ஆவி. அங்க ராஜ்யத்துல இருக்கிற பாபிலோன், அந்த ராஜ்யத்துல இருக்கிற அங்க இருக்கிற எல்லா மனுஷனுடைய சுபாவங்கள், நடக்கைகளை பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் இருந்தது, வேறு பிரிக்கப்பட்டிருந்தது. சில நேரங்களில நம்ம கூட அநேக காரியங்களில, சில உறவுகளில, சில விழாக்களில, சில ஃபங்க்ஷன்ல நாம் சேரவே மாட்டோம். சில பார்த்துன்னு இருப்பாங்க, என்னடா இவங்க எதை கூப்பிட்டாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க, எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றாங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க, இவங்க ஒதுங்கியே இருக்கிறாங்களே. ஏன்னா பிரதிஷ்டை தன்னை வித்தியாசப்படுத்தும். பிரதிஷ்டை ஒரு மனுஷனை வேர்பிரித்து காட்டும். அல்லேலூயா. இங்க தானியேல் மேல ஒரு விசேஷத்த அபிஷேகம், வல்லமை இருந்ததை அங்க இருக்கிற மனிதர்கள் கண்டு அவனை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும். கூட சொல்றீங்க அநேகர், என் பிள்ளை எப்படி கெட்டு போயிட்டான், நல்லா வாழ்ந்திருந்த என் புருஷன் நல்லா இருந்தாரு, எப்படி கெட்டாரு. ஏதோ ஒரு ஆவி உன் குடும்பத்தை குற்றப்படுத்தணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தரம் புரண்டு போகும்படி எதிர்த்து வருகிற சில வல்லமைகளை கர்த்தர் இந்த இரவேளையில உடைக்க போகிறார். இப்போ 4வது வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி. இப்ப என்ன படுத்தும்படி? ஆனா குற்றத்திற்கும் தானியேலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப இங்க இருக்கிற எல்லாரும் இந்த தானியேலை இல்லாதபடி ஆக்கணும், குற்றப்படுத்தி அவன் பேரை கெட்ட பேரா மாத்தணும். அநேக நேரங்கள்ல எந்த காரியத்துக்கு நமக்கு சம்மதமே இருக்காது, ஆனா நம் மீது தானா ஒரு வழக்கை கொண்டு வந்து, தானா ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம குடும்பத்தையும் நம்மையும் குற்றப்படுத்த வருகிற ஆவிய கர்த்தர் இந்த இரவேளையில உடைப்பார். எத்தனை பேர் கையை மேல வைத்து அழுதிய? இப்ப தானியேல் இந்த குற்றத்திற்காக நியமிக்கப்படும் போது தானியேலுடைய இருதயம் கலங்கவில்லை. ஒண்ணு. இரண்டாவது, தானியேல் இந்த குற்றத்தை கண்டு பயப்படல. மூன்றாவது, இந்த குற்றத்தை கண்டு தானியேல் மறைந்து போகல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று,
பயந்து போல, இரண்டாவது மறைந்து போல, மூன்றாவது இதற்கு பின்வாங்கியும் போல. அருமையானவர்களே, அநேக காரியத்துல, நம்ம ஆவிக்குரிய காரியத்துல பின்வாங்கி போறோம். அவ்வளவுதான், நம்மளை குற்றப்படுத்திட்டாங்க, இனி நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியாது. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையில நம்மளை பார்த்து 4 பேர் சிரிச்சிட்டாங்க, நம்ம இன்னாடி பைபிள் எடுக்க முடியாது. அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்க மேல யாரு காரணம் இல்லாத குற்றத்தை சுமத்தினாலும் நீங்க பயப்படாதீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கும். ஒருவேளை குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், உடனே சொல்லுவாங்க இவங்க செஞ்சது தப்பு. வேதம் சொல்கிறது, கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற காலத்துல ஒருவேளை என்னை குற்றப்படுத்தி வீட்டு விட்டுக்கு அமிச்சிட்டாங்க, என்னை வாழ விடாதபடி செஞ்சிட்டாங்க, என்ன அந்த இடத்துல இருக்க விடாதபடி என்ன வெளியே அமிச்சிட்டாங்க அப்படின்னு கண்கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த இறைவேளையில கர்த்தர் உன் காரியத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். உன்னை யாரெல்லாம் குற்றப்படுத்தினார்களோ, ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்கிறது, 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசனம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய். வாசி கேட்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். எதை நினைச்சு? உன்னை குற்றப்படுத்தின நினைச்சு நீ என்ன பண்ணாத? பயப்படாத. உன்னை வாழ்க்கையில உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நீ பயப்படாத. உன்னை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, பயப்படாத. நீ வரவே கூடாதபடி உனக்கு சூனியம் செஞ்சிட்டாங்க, நீ பயப்படாத. நீ வரவே கூடாதபடி உன் பொருளை வாரி வெளியே போட்டு உனக்கு எனக்கு அந்த உறவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பயப்படாத. தெரியல, என் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. உனக்கு விரோதமாய் குற்றத்தை எழுப்பி கொண்டு வருகிற ஆவிய கர்த்தர் இன்னைக்கு உடைப்பார் என்பதை மற்றவங்க இருதயத்தில் வச்சு. யாரு உன்னை குற்றப்படுத்தி உன்னை வீட்டை விட்டையும் இல்ல ஆபீஸ் விட்டையும் சில வேலையை விட்டு உன்னை வெளியே அனுப்பினாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ பயப்படாதே. இந்த இரவில கர்த்தர் சொல்றார், நீ திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த போறேன். எத்தனை பேர் கெட்டடி ஆயத்தமாங்க? உன்னை குற்றப்படுத்தின ஆவிய கர்த்தர் உடைக்கணும்னா நீங்க பலப்பட வேண்டும். எப்படி பலப்பட வேண்டுமா? ஆவியில நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷைகள் நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ஆவியிலே பலன் கொள்வீர்கள். தானியேல் ஆவியிலே பலன் கொண்டார், ஜெபத்தில் தரித்து நின்றார், விசுவாசத்தில் உறுதியா நின்றால் அவரை குற்றப்படுத்தினவர்கள் குடியிலே விழும்படி கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த இரவு வேளையில இந்த நித்தியம் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிற சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இந்த விடுதலை ஜெபத்துல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த புதன்கிழமை இரவு சொல்லுகிறாரு, நீ பயப்படாத. ஒருவேளை இந்த மாதம் கடைசியில கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குதா? காரணம் இல்லாம உங்களை குற்றப்படுத்தி இருக்கிறாங்களா? காரணம் இல்லாம உங்க பிள்ளைகளை சிறைசாலை அடைத்து வச்சிருக்காங்களா? காரணம் இல்லாம உங்க புருஷனை சிறைசாலை கட்டிவிட்டுறாங்களா? என் ஆண்டவர் கட்டுகளை இருப்பாரு. அந்த சிறைகளை உடைத்து வெளியே கொண்டு வர நீதி உள்ள நியாயாதிபதியை கர்த்தர் இறங்குவாரு. என் வேதம் சொல்கிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகழாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை தாங்குவேன் மாத்திரமல்ல, கேளுகிற வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற. இரண்டாவது பாயிண்ட், ஒன்று, உனக்கு விரோதமாய் இருக்கிற
குற்றப்படுத்துகிற ஆவிய கர்த்தர் உடைப்பார். இரண்டாவது, உன்மேல் எரிச்சலா இருக்கிற ஆவிய கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவேளையில உன் மேல எரிச்சலா இருக்கிற சில வல்லமைகளை, அது ரத்த சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அது அந்நியரா இருக்கலாம், காரணமில்ல உன் மேல யாருன்னா கோவப்படுறாங்களா, காரணமில்ல உங்க மேல எரிச்சல் அடைகிறாங்களா, காரணமில்ல உங்களை குற்றப்படுத்த நினைவுறாங்களா, என் கூட சேர்ந்து முழங்கால் படிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீ கட்டுகளை உடைக்க போறாரு, பரிசுத்த ஆவியின் தடைகளை உடைக்க போறாரு. நீ பயப்படாத. உன்னை குற்றப்படுத்த வந்த வல்லமைய இந்த இரவில கர்த்தர் உடைத்து உன்னை விடுதலையாக்குகிறார். உன்னை எரிச்சல் இருக்கிற ஆவிகளை கர்த்தர் உடைக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். தேவரை நீர் பலப்படுத்தும். தானியேலை பலப்படுத்தினீர், தானியேலை தைரியப்படுத்தினீர், தானியேலுக்கு உதவி செஞ்சீங்க. தானியேல் கூட இருந்த தேவன் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருப்பீராக. உங்க நாமத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அற்புதத்தை செய்யும், நீர் விடுதலை தருவீராக. தானியேலை சிங்க கபில தூக்கி எடுத்தது போல யாரெல்லாம் குற்றப்படுத்தி குடியில தள்ளினார்களோ அவர்களது குடியிலிருந்து கர்த்தர் மேலே எழும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. என் ஆண்டவர் விடுதலை தருகிறார். ஜெயந்தது காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வருகிற 30ஆம் தேதி அமாவாசை. சொல்லுங்க, திதி அமாவாசையா இது. என்னைக்கு? வர சனிக்கிழமை. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு முன்பதாக 28, 29 அமாவாசை சனிக்கிழமை முடியுதுங்க. நல்லா கவனிச்சுங்க. இந்த 3 நாள் உனக்கு விரோதமானது எல்லாத்தையும் உடைச்சி 1ஆம் தேதி சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி 12 கூடைகளும் 12 ஆசீர்வாதம். என்னைக்கு? 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாய் 10 மணிக்கு இந்த இடத்துல அந்த கூட்டம் நடக்கும். நீங்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பினால் இக்கூட்டம் வெங்கல் பகுதியில் அமைந்துள்ள சாரோனின் ரோஜா சபை வளாகத்தில் நடைபெறுகிறது. இயேசுவை நம்பி வாருங்கள், விடுதலையை பெற்று செல்லுங்கள். திருமணத்தை செய்ய விடாதபடி, அவ புள்ளைய நடு ரோட்ல சாகடிக்கும்படி செய்கிற செய்வினையே இப்ப கர்த்தர் எரிக்கிறார். எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? செய்வின் ஆவியே, செய்வின் ஆவியே, செய்வின் ஆவியே, அவ குழந்தைய இந்த அமாவாசைக்குள்ள தூக்குவேன், தூக்குவேன். அக்கினி நேருப்பா, அக்கினி நேருப்பா, கோரி, அக்கினி கோரி, நேருப்பா, கோரி.